பெரியார் எதிர்த்து இந்த சீமான் மாரி பல ஆட்கள் வந்து பார்த்துட்டாங்க. இந்த திராவிடம் கொதிநிலையிலேயே எப்போதும் இருக்கு அப்படின்னா அதுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பெருநெருப்பு காரணம். ஆனா இது ஒரு நாய் அதை பத்தி குலைச்சிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து அந்த நாம் தமிழர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடையாதுங்க. அங்கே தென்னை மரத்தில் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அப்படிமா. இதே சீமான் தானே பெரியாரின் பாட்டன்னு பேசிக்கிட்டு இருந்த காலம்லாம் உங்களுக்கு தெரியும். அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வந்து திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே அப்பட்டமா தெரியுது. மக்களோட அந்த மனநிலையை வந்து சோ கால்டு RSS பிஜேபியால என்னைக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகள்ல நாம் தமிழரும் ஒண்ணு, அவ்வளவுதான். வந்து சீமான் அவர்களோட வந்து திராவிட வெறுப்பு அப்படிங்கிறது வந்து ரீசெண்ட் டைம் வந்து ரொம்ப அதிகமா, திராவிட வெறுப்பு மட்டும் பெரியாரோட வெறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க பார்க்கும்போது தெரியுதா? நீங்க பாக்குறீங்களா? தெரியுது, அப்படித்தானங்க இருக்கும். நம்ம அவங்களோட அஜெண்டாவே என்ன? ஒரு பிராமணர்கள் வந்து டைரக்டாக வந்து திராவிடத்தை வீழ்த்த முடியாது. ஆரியம் வந்து இங்கே நேரடியாக திராவிடத்தை வீழ்த்த முடியாது. ஸோ அவர்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இங்கே வந்து அதை சண்டை செய்யலாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்களோட அட்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியார்கிட்ட தான் இருக்கும். ஏன் பெரியார்கிட்ட இருக்குன்னா, இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கொதிநிலையிலேயே எப்போதும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பெரியார் அப்படிங்கிற ஒரு பெருநெருப்பு காரணம். அது பெருநெருப்பை வந்து அணைக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த ஆள்லாம் பண்ணுறது. அது அணைக்கவே முடியாது. அது ஒரு பெரிய சூரியன் நீர்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ஒரு நாய் அதை பற்றி குலைச்சிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து அந்த நாம் தமிழர் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால தான் இவங்களோட டைரக்ட் அட்டாக்லாம் பெரியாரை பற்றியே இருக்கும். அவரை தனி மனித தாக்குதல் அவங்கள பண்ணுவாங்க, அவர் கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரியார் தான் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். சீமான் மட்டும் அது மட்டும் இல்லை, வெறுப்பு பெரியார், அதாவது திராவிடம் பெரியார் வெறுப்பு மட்டும் இல்லாமல் திராவிடத்தையும் பெரியாரையும் எப்படி பொசிஷன் பண்ண பார்க்குறாங்கன்னா ஆன்டி முஸ்லீம், ஆன்டி தலித் அப்படின்னு பொசிஷன் பண்ண பார்க்குறாங்க. ரீசெண்டாக நடந்த அந்த ஒரு இதுலையுமே பாரதியை போற்றுவோம் சந்தர்ப்பவாத பெரியார் அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து சந்தர்ப்பவாத ஈவேரா சாரி பெரியார் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆமா, சந்தர்ப்பவாத ஈவேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல வந்து முக்கியமா முஸ்லீம் இளைஞர்களையும் முஸ்லீம் பெண்களையும் பேச வைக்கிறாரு. அந்த கருத்தை இருக்காது. நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசுறதுனால பெரியார் ஏதாவது பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? பெரியார் எதிர்த்து இந்த சீமான் மாரி பல ஆட்கள் வந்து பார்த்துட்டாங்க. அவரெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. இது பெரியார் மன்னர். இந்த பெரியாரை எதிர்த்து இங்கே எதுவும் பண்ணவே முடியாது. இங்கே தமிழ்நாடோட அந்த மக்களோட அந்த மனநிலையை வந்து இந்த சோ கால்டு RSS பிஜேபியால் என்றைக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. வந்து உதாரணத்தை சொல்லணும்னா திருப்பரங்குன்றம் கோயில் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற தர்காவுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டு வருவான். அதேமாதிரி மனநிலை தான் இங்கே வந்து நீங்கள் அந்த மதவாத அரசியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலும் சரி இங்கே நடக்காது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் பெரியார் தான். ஸோ நீங்கள் பெரியாரை எதிர்த்து இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இப்படி பேசுகிற சீமான் 3ஆம் தேதி மயிலாடுதுறையில் ஒரு பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்க. அதில் என்ன தலைப்பு என்ன தெரியுமா? பெரியாரை போற்றுவோமா. அதுக்கு வேற அர்த்தம் சொன்னாங்க. அதை எல்லாமே சொல்லுவான், அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அது அந்த ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடையாதுங்க. அங்கே தென்னை மரத்தில் ஒரு குத்து இங்கே ஒரு குத்து அப்படிமா. ஃபஸ்ட்டு இதே சீமான் தானே பெரியாரின் பாட்டன்னு பேசிக்கிட்டு இருந்த காலம்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் பார்த்தது தான். அதனால் இவரை வந்து நம்ம ஒரு ஃபேக்டராக நம்ம கருத முடியாது. ஆனால் இவர் ஒரு விஷயத்த அந்த சீமான் செய்வார். என்னென்னா சித்தாந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த சைனடை வந்து இளைஞர்கள் மத்தியில் புகுத்துவார். அதை எதிர்த்து தான் திமுக இளைஞரணி தற்போதைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் கொண்டு வந்து திராவிடத்தை வந்து ரொம்ப ரூட்டடாக கொண்டு போனார். அந்த பயிற்சி பாசறைகள் நடத்தி, தெருமுனை கூட்டங்கள் நடத்தி, அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்களில் எப்படி நம்ம செயலாற்றணுங்கிறதுக்கு அதுக்கான தனி பயிற்சி பாசறைகள் நடத்தி இவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே போனார். ஸோ அது வந்து ஓரளவுக்கு இளைஞர்கள்லாம் வந்து திமுக பக்கம்தான் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சியே திருவண்ணாமலையில் நடந்த இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பு. ஒரு மண்டலம் தான் நடந்திருக்கு. 1,30,000 பேர் தான் வந்திருக்காங்க. மொத்தம் 5,30,000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அது பாக்கி 4 மண்டலம் இருக்குது. தென் மண்டலம் இப்போ நடக்க போகுது, விருதுநகர் மாவட்டத்தில் நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் அது ஜனவரி எண்டில், இன்னும் டேட்டா கன்ஃபார்ம் பண்ணல, ஜனவரி எண்டில் நடக்குது. அதாவது இளைஞர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் வந்து திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே அப்பட்டமாக தெரியுது. ஒருவேளை அந்த சைடு போயிருந்துக்கிற இளைஞர்கள் அவர்களுக்கான ஒரு தெளிவு நிலை வந்ததுக்கு பிற்பாடு திமுகவில் வந்து இணைச்சிருவாங்க. முக்கியமாக வந்து
முஸ்லீம் வெறுப்பை வந்து பெரியார் விதைச்சாரு அப்படின்ட்டு ஒரு இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வச்சு முஸ்லீம் பெண்களையும் முஸ்லீம் இளைஞர்களையும் பேச வச்சு அந்த இதுல இல்ல பெரியார் வந்து முஸ்லீம் எதிர்ப்பு உள்ளாது அப்படின்னு காமிக்க பார்க்கல. ஸோ அதை வந்து எப்படி பார்க்கறீங்க? சூரியன் வந்து வெளிச்சம் கொடுக்கல, அது சூரியன் இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு 4 பேர் பேசுனா எப்படி ஒரு விஷயமோ, அதை மாதிரி தான் பெரியார் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை அந்த சூரியனை பார்த்து அங்கே பாரு இருட்டாக இருக்குது பாரு சூரியன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு மடத்தனமான விஷயமோ, அதேமாரி தான் அது சீமான் செஞ்சுட்டு இருக்கிறது. அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாருங்க. அவர் அந்த அஜெண்டாவை நோக்கி அவர் சென்று கொண்டே இருப்பார். இது கேவலமாக பேசுகிறாங்க, கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுப்பாங்க, லாங் டைம் ப்ராஜெக்ட் வச்சுப்பாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பொய்யை திரும்பி 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 பேசி அது உண்மையாக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய விஷயமா தான் திராவிடமும் திமுகவும் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சரும் மீண்டும் மீண்டும் திராவிட இயக்க சித்தாந்தங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கார். அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த பதிலடி கொடுக்காம விட்டால் அது வந்து நீ பொய்யை திரும்பி திரும்பி பேசி உண்மையாக்கிடுவேன். இல்லை நான் ஒருத்தன் அதுக்கு ஆதாரபூர்வமான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், செயலாக்க திட்டத்தில் நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கிறது தான் திமுகவும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாரதியை கொண்டாடும் சீமான் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி. ஆனா பாரதி நிஜமாவே தமிழ் தேசியவாதியா இல்ல இந்து தேசியவாதி? இதுக்கு நம்ம அப்ரப்டா பதில் சொல்றோம்னா அவர் ஒரு இந்து தேசியவாதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் தமிழ் மீது வைத்திருந்த அளப்பரிய காதல் என்பது, அளப்பரிய பற்று என்பது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அதனால் அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம இன்னும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணோம், அது ரூட்டடாக போனோம்னா அவர் மேலே கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரியான சூழல் ஏற்படும் காரணத்தினால இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா தமிழை வந்து அவர் தூக்கி பிடித்தாருங்கிறது எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. அதனால் அவர் மீது ஒரு மரியாதை வந்து இருக்குது. அதை வந்து இப்போ அதை தோண்டி அதை இவரை தனியாக பிரித்து வெளில கொண்டு வந்து இவரை வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே கட்டமைக்கிறது, இவரை வந்து ஒரு மதத்துக்குள்ளே கட்டமைக்கிற வேலையை செய்கிறது தான் சீமானோட வேலை. ஸோ அது வந்து ஒரு கேவலமான விஷயம். அதுக்குள்ளே நம்ம உடன்பட விரும்பலை. ஸோ அதே சமயம் அதே இன்னொரு முறை நீங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னன்னா பெரியாரை வந்து பிரபாகரன் வந்து தலைவராக இருந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற விஷயத்துல வந்து தமிழ் தேசியத்தை பின்பற்ற சீமான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முரணா இருக்காரு. இப்போ வந்து பிரபாகரனுக்கே சீமான் முரணா இருக்காரா அப்படிங்கிறது வந்து எப்படி? ஆமாங்க, அதனால அவருக்கே முரணா இருக்காரு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரியார் ஆதரிச்சுட்டு இருந்தவர், அதுக்கப்புறம் இல்லம் பாரு ஒரு விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்கிற தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர். எப்படின்னா இப்போ எப்படி விஜய் வந்து காமராஜர் வந்து கொள்கை தலைவரும்பாரு, ஆனால் அவர் தன்னுடைய காமராஜர் அவர்கள் தன்னுடைய கொள்கை தவறாக ஏற்றுக்கிட்ட மகாத்மா காந்தி பேருக்கு ஒரு தான் அதை பற்றி பேச மாட்டாரோ, அதை மாதிரி இவர் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து தலைவர்னு சொல்லுவார். ஆனால் வந்து பெரியாரை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தானே, ஆர்எஸ் எப்படி பெரியாரை ஏற்றுப்பாங்க? இவர் தான் ஆர்எஸ் முகமுடி தானே தெளிவாக சொல்கிறேன்னு. பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைகளில் நாம் தமிழரும் ஒன்று, அவ்வளோதான். அதனால் இவர் வந்து பெரியார் ஏற்றுக்க மாட்டார். இவருக்கு ஏதாவது ஒரு இது தேவை, முகமுடி தேவை, அதனால் பிரபாகரன் அவர்களை யூஸ் பண்ணிப்பார், அவ்வளோதான். திருமாவளவன் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி பெற்ற பிள்ளைகள் தான் விஜயும் சொல்லியிருந்தாரு. அதான் ஆர்எஸ்எஸ் வந்துங்க, பிஜேபியே ஆர்எஸ்எஸ்க்கு ஒன் ஆஃப் த பிள்ளை தான். அது நிறைய பிள்ளைகள் வச்சிருக்கு. அதனால் அதோட ஒரு பிள்ளை தான் இது. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தான் எல்லாம்.